நான் கிறிஸ்மஸ்னா என்னன்னு உங்ககிட்ட பேச போறேன். ஐம் கோனா டாக் டு யூ வாட் இஸ் கிறிஸ்மஸ். ஓகே, இங்கிலீஷ்லயும் தமிழையும் மாத்தி மாத்தி வரும். ஐம் கோனா டாக் பேக் அண்ட் ஃபோர்த் இன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ். பிகாஸ் சில பேருக்கு தமிழ் தெரியாது. லைக் மை பிரதர், ஹீ டசன்ட் நோ தமிழ். ஆமா, அவர் மலையாளத்துக்காரர் தான், பட் அவருக்கு தமிழ் வராது, குறைச்சி அறியும். மனசிலாயா? ஒரு குழப்பில்ல மோனே, கரையாண்டான். Okay, so what I'm going to do, I'm going to talk back and forth in English and Tamil. தமிழ்ல இங்கிலீஷ்ல மாத்தி மாத்தி பேசுறேன். ஓகே, அப்ப இங்கிலீஷ் தெரிஞ்ச காவியாக்கெல்லாம் நல்லா இங்கிலீஷ் அழகா வரும், அப்படியே சரளமா. ஆமா, அவளுக்கெல்லாம் அப்படியே தமிழ் பேசி எனக்கு போர் அடிக்குதுன்னு சொல்றா அவ. ஆமா, சரி, கிறிஸ்மஸ்னா என்னன்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். I'm going to teach all of us, maybe all of us know who are born in a Christian family, you know about Christmas, but it's good to refresh our memory. சில பேர் வந்து கிறிஸ்தும குடும்பத்திலே பிறந்ததுனால கிறிஸ்மஸ்னா உங்களுக்கு பல வருஷமா தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் இன்னைக்கு அதை பத்தி கொஞ்சம் புதுசா அறிந்து கொள்வதற்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. சரிங்களா? பைபிள் எடுத்துட்டு வந்தீங்களா? How many of you brought your Bible? Yes, I have my brother here. He always brings a big fat Bible. என்னுடைய சகோதரர் இருக்கார், அவர் பேர் சுனில். பார்த்தீங்களா? ஆமாம், அவர் ஒருத்தர் தான் எங்கள் சர்ச்சிலே பெரிய சீனியர் ஹெல்டர். ஆமாம் ஆமாம், அவரு எப்பவுமே ஒரு தடியான பைபிள் எடுத்துட்டு வருவார். அவர் பார்க்கறது ஒல்லியாக தான் இருப்பார், ஆனால் பைபிள் தடியாக இருக்கும். பைபிள் எடுத்துட்டு வந்தீங்களா? என் பைபிளும் அப்படி தான் இருக்கு, தடியாக இருக்கு பாருங்க. ஆமாம், நம்ம தடியாக ஆகக்கூடாது, பைபிள் தான் தடியாக இருக்கணும். ஹலோ, பைபிள் தூக்கி சொல்லுங்க கொஞ்சம். பைபிள் போன்ல இருக்கா? பைபிள் தூக்கி சொல்லுங்க. ஜீசஸ் ஸ்பீக் டு மீ, லார்ட் ஜீசஸ் ஸ்பீக் டு மீ. இயேசுவே என்னோட பேசும். ஓகே, ஒரு வசனம் வாசிப்போம். எங்க அந்த தம்பி போனா? நீ கொஞ்சம் போட இந்த கம்ப்யூட்டர்ல. ஐசாயா 9:6. ஓகே, ஒரே ஒரு வசனம் வந்து நான் உங்களுக்கு இதுல காமிக்கிறேன். இட்ஸ் a very interesting verse. இது ரொம்ப ஒரு வித்தியாசமான விசித்திரமான ஒரு வார்த்தை. ஐசாயா என்ற ஒரு புஸ்தகம் பழைய ஏற்பாட்டில் இருக்குது. அந்த புஸ்தகம் இட்ஸ் இன் த ஓல்ட் டெஸ்ட்மெண்ட். அதில் வந்து என்ன பக்கம்னு தெரியாது, உங்களுக்கு தமிழ் பைபிள் இருக்கும் பாருங்க. ஏசாயான்னு போட்டிருக்கோம். 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஐசாயா 9:6. இதில் இப்படி நான் இங்கிலீஷில் படிக்கிறேன், அதுக்கப்புறம் தமிழில் இந்த ஸ்க்ரீனில் வரும், நீங்கள் பார்க்கலாம். எங்கே போனாவன்? Okay, it says like this: for us a child is born and a son is given to us, the government will rest on his shoulders, and he will be called Wonderful Counselor, Mighty God, Everlasting Father, Prince of Peace. இந்த நாலு காரியம் சொல்லுங்க பாப்போம். Wonderful God, Everlasting Father, Mighty God, Prince of Peace. இது நிறைய பேருக்கு இப்போ புரிஞ்சிருக்கும், ஆனால் சில பேருக்கு புரியாது. என்னப்போ ஒண்டர்ஃபுல்னு சொல்கிறாங்க, மைட்டின்னு சொல்கிறாங்க, என்னன்னு தெரியல. நான் உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன். ஓகே, தமிழில் வந்து ரொம்ப அருமையாக போட்டிருக்கோம். இருங்க, நான் தமிழ் பைபிள் எடுத்து பார்த்தா தெரியும். அதில் வந்துருச்சா தம்பி? ஐசாயா 9:6. ஓகே, ஒரே நிமிஷம். ஓகே, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். சொல்லுங்க பாப்போம். நமக்கு ஒரு பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் மேலே தோளில் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர். சொல்லுங்க, அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. இதுதான் மைட்டி காட், எவர்லாஸ்டிங் ஃபாதர், பிரின்ஸ் ஆஃப் பீஸ், ஒண்டர்ஃபுல் கவுன்சிலர்னு சொல்லி இங்கிலீஷில் நம்ம பார்க்குறோம். ஸோ கிறிஸ்மஸ்னா என்ன? வாட் இஸ் கிறிஸ்மஸ்? கிறிஸ்மஸ் இஸ் நாட் அபவுட் சாண்டா கிளாஸ். கிறிஸ்மஸ் வந்து சாண்டா கிளாஸ் பற்றி கிடையாது. நிறைய பேர் பார்த்துருப்பீங்களா? சாண்டா கிளாஸ் ஒரு தாடியெல்லாம் வச்சுட்டு அதை பார்க்கறதுக்கு பயமாக இருக்கும். இஃப் யூ லுக் அட் இட், இட் ஈவன் பி ஸ்கேர்டு. மை டாட்டர் காட் ஸ்கேர்டு when first time when Santa Claus was coming on the streets. and ஏன்னா எங்கள் பொண்ணுக்கு அந்த சாண்டா கிளாஸ் முகம் மூடியெல்லாம் பார்த்து ரொம்ப பயமே வந்துருச்சு. கிறிஸ்மஸ் சாண்டா கிளாஸ் பற்றி கிடையாது. கிறிஸ்மஸ் இஸ் நாட் ஆல் அபவுட் ட்ரீ ஆல்சோ. கிறிஸ்மஸ் ட்ரீ பற்றி கிறிஸ்மஸ் பற்றி கிறிஸ்மஸ்ன்னு பார்க்க போனால் சாண்டா கிளாஸ் கிடையாது, ட்ரீ கிடையாது. கிறிஸ்மஸ்னா இட்ஸ் நாட் அபவுட் சாண்டா கிளாஸ், இட்ஸ் நாட் அபவுட் கிறிஸ்மஸ் ட்ரீ, இட்ஸ் நாட் அபவுட் கிஃப்ட்ஸ், பரிசுகளும் கிடையாது. அப்போ கிறிஸ்மஸ்னா என்ன?
இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார். ஏன் பிறக்கணும் அவரு? எல்லா கடவுளையும் நீங்க யோசித்து பாருங்க. நீங்க பல கடவுள்களை உங்களுக்கு அறிந்திருக்கலாம். யூ மே நோ மெனி காட்ஸ். மை ஓன் கிராண்ட் ஃபாதர் வாஸ் ஒன்ஸ் அப்பான் அ டைம் he was standing before Hindu temples and doing all the pujas. என்னுடைய ஒரு காலத்தில் என்னுடைய பாட்டனார் ஒரு இந்து கோயில்களுக்கு முன்பாக ஒரு பூசாரியா இருந்தவர் தான். ஆனா ஒரு நாள் ஒன் டே அவர் இயேசு ஒரு உண்மையான கடவுள் என்பதை அறிந்து கொண்டார். ஒன் டே he came to realize that Jesus is a real God. எப்படி அறிந்து கொண்டார்? அவருக்கு ஒருத்தர் சொன்னாங்க இயேசு ஒரு தெய்வமாக உங்களுக்கு, நீங்க மற்ற தெய்வங்களை போல இல்லை, அவர் தன்னையே உங்களுக்காக கொடுத்திருக்கார் அப்படின்னு சொன்னாங்க. அவர்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க? he came and somebody told him about the gospel. They told, this is a different God. This God does not require you to pay the price. Instead he paid the price. அவர்கிட்ட சொன்ன காரணம் என்னன்னா, அதாவது இயேசு மற்ற எல்லா கடவுள்கிட்டையும் நீங்க போய் பார்த்தீங்கன்னா, நீங்க உங்க பாவத்துக்கு என்ன பண்ணணும்? நீங்க தான் பரிகாரம் செய்யணும். கரெக்டா? யூ ஹேவ் டு பே ஃபார் யுவர் ஓன் சின்ஸ். அப்படிதானே? இப்போ நான் தப்பு பண்ணிட்டேன், பாவம் பண்ணிட்டேன், என்ன பண்ணணும்? சின்ன வயசுல தோப்புக்காரம் போட்டிருக்கிறீங்களா? தோப்புக்காரணம். Have you done it? How do you call that in English? I don't know how do you call it in English. Somersault. Somersault இல்ல, தோப்புக்கரணம் சொல்லுவாங்க. ஆமா. ஸோ 100 தோப்புக்கரணம் போட்டா, இந்த பாவம் பண்ணா 100 தோப்புக்கரணம், 10 பாவம் பண்ணா சின்ன தோப்புக்கரணம். ஆண்டவர் இயேசுநாதர் சொன்னாரு, you don't need to do any தோப்புக்கரணம். என்னுடைய சொந்த குமாரனே உனக்கு தந்துட்டேன். இங்கிலீஷ்ல ஒரு அருமையான ஒரு வசனம் இருக்கு, நான் படிக்கிறேன் அதை உங்களுக்கு. படிச்சுட்டு I'll give you a quick translation. ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்டுன்னு சொல்லி அந்த காலத்தில் ஒரு பெரிய எழுத்தாளர் இருந்தார். அவர் என்ன சொல்றாரு? ஜீசஸ் வாஸ் காட் அண்ட் மேன் இன் ஒன் பர்சன், தட் காட் அண்ட் மேன் மைட் பி ஹாப்பி டுகெதர் அகெயின். ஜீசஸ் யாரு? காட். அவர் மனுஷனா மனுஷனா இருக்கிற அத்தனை பேரையும் கடவுளோட அன்பா வாழ வைக்கிறதுக்கு வந்தாராம். புரியுதா? அதுதான் கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் இது ஒரு கிறிஸ்தவ கூட்டம், இது ஒரு எங்களுக்கு இந்துக்களுக்கு எங்களுக்கு ஒரு கூட்டம் இருக்கு, முஸ்லீமுக்கு ஒரு கூட்டம் இருக்கு, நீங்களும் கிறிஸ்மஸ், அதெல்லாம் கிடையாது. மனுஷனா பிறந்த அத்தனை பேருக்கும் ஆண்டவர் மனுஷனா மனுஷங்களா இருக்கிற நம்மளை ஆண்டோட பிள்ளைகளாய் மாத்துறார். அதுதான். புரியுதுங்களா? இது நீங்க மதம் மாறணும்லாம் சொல்ல வேண்டாம். யூ டோன்ட் ஹேவ் டு சே ஐ ஹேவ் டு சேஞ்ச் மை ரிலிஜன். மதம்னு சொன்னா யாருக்கு பிடிக்கும்? மதம் யானைக்கு தான் பிடிக்கும். நம்மள யானை கூட்டமா? ஆமா. மதம் என்ற வார்த்தை ரிலிஜன் இஸ், with the Tamil word மதம் is actually also a word pun where it says, only the yana elephant gets a little bit ticked off. So மதம் மார்க்க நம்ம மதம் மாற்றுறது கிடையாது. உங்களுக்கு பிள்ளைங்கள்லாம் படிக்க வச்சு உங்களை மதம் மாற்றுறாங்களா அப்படின்லாம் நீங்க யாராவது கேட்டாங்கன்னா நீங்க சொல்லணும், அவங்க மதமே கிடையாது. அவர் ஃபர்ஸ்ட் மதமே கிடையாது. என்ன கேட்பாங்க, people will ask me, என்ன மதத்தை நீங்க சேர்ந்தீங்க? நான் சொன்ன மதமே கிடையாது. அப்ப நீங்க people will ask me, what religion you have? I say I don't belong to any religion. அப்போ உடனே கேட்பாங்க, are you an atheist? நீ ஒரு நாஸ்திகனா? அப்படி நான் சொல்லுவேன், நான் நாஸ்திகன் கிடையாது, I am not an atheist. அப்ப நீ யாரு? Who are you? I said I follow a Jewish carpenter who was born in a Palestine village called Bethlehem, who died for my sins. நான் சொல்லுவேன் எல்லா பிள்ளைங்க எங்களுக்கு கேட்பாங்க, அவங்ககிட்ட சொல்லுவேன், நான் ஒரு இயேசு என்ற ஒரு யூதர் பாலஸ்தீனிய நாட்டில் ஒரு சின்ன கிராமம் பெத்லகேமில் பிறந்து ஒரு தச்சனாக ஆசாரியனாக பிறந்த அந்த மனுஷன் எனக்காக உயிர் கொடுத்து எனக்காக உயிரிழந்த அவரை நான் பின்பற்றுகிறேன். எவ்வளோ பேருக்கு இன்ஸ்டாகிராம் இருக்கு? இன்ஸ்டாகிராம் வச்சிருக்கீங்களா? அதில் ஃபாலோவர்ஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல. தம்பிக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்கு? ஒரு 2000 ஃபாலோவர்ஸ் இருக்கும். ஆமாம், இம்மானுவேல் இஸ் a செலிபிரிட்டி. அவர் ஒரு 2000 வச்சிருக்கீங்களா? அவ்வளோ ஒரு 1800 கம்மியா. இப்போ ஃபாலோவர்ஸ்னா அப்போ இப்போ தம்பி இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போட்டார்னு வச்சுங்களேன், அப்படி ஒரு ஷேவ் பண்ணிட்டு ஒரு போஸ்ட், அதில் 1800 பேரும் அதை என்ன பண்ணுறாங்க? பார்க்குறாங்க. எனக்கு ஃபேஸ்புக்கில் 5000 பேருக்கு மேலே இருக்காங்க. அதை உடனே நான் ஒரு போஸ்ட் போட்ட உடனே எல்லாரும் பார்க்குறாங்க. இப்போ நான் ஒருத்தர் எனக்கு ஒரு போஸ்ட் போட்டார். அவர் பேர் என்ன? ஜீசஸ். அவர் என்னன்னு சொன்னார்? உன்னுடைய பாவத்துக்காக நான் என் தலையை கொடுத்து மறிக்கிறேன், நான் அவரை ஃபாலோ பண்ணுறேன். டுடே ஐ எம் ஃபாலோயிங் ஜீசஸ். நீங்கள் மதம் எந்த மதமாக இருந்துட்டு போங்க, ஐ டோன்ட் கேர், பட் யூ யாரை ஃபாலோ பண்ணணும்?
ஜீசஸை ஃபாலோ பண்ணணும். ஓகே, நவ் ஐம் கோனா டெல் யூ, ரெண்டு காரியம் சொல்லிக் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஓகே, இந்த கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் கொண்டாடுறதுனால என்ன பலன்? இஃப் ஐ செலிப்ரேட் கிறிஸ்மஸ், வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் செலிப்ரேட்டிங் கிறிஸ்மஸ்? இன்னைக்கு கேட்பாங்க, ஏன் கிறிஸ்மஸ் கொண்டாடுற அப்படின்னு கேட்டா 4 காரியம் சொல்லி கொடுக்குறேன், மனசுல வச்சுக்கணும். சரிங்களா? முதல் காரியம், ஃபர்ஸ்ட் ரீசன் that I celebrate Jesus, I celebrate Christmas, I can live without condemnation. நான் குற்ற உணர்வோட வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னைக்கு உலகத்தில் சொல்லணும்ல, நீ தப்பு பண்ணிட்டீன்னா பாவம், அந்த தப்புக்கு நீ ஏதாவது என்ன செய்யணும்? பரிகாரம் செய்யணும். அதனால தான் சொல்லுவாங்க, இந்த வயசுல நீ பாவம் பண்ணதுனால தான் இப்படி பிறந்த, போன ஜென்மத்தில் பாவம் பிறந்தனால தான் இப்படி பிறந்த சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? You are like this because last previous life you made a mistake. கேட்டிருக்கீங்களா? அது பொய். That's a lie. It's not true. உங்க பாவத்துக்கு நீங்க தண்டனை அனுபவிக்க வேண்டான்னு சொல்வதற்காக தான் இயேசு என்ன பண்ணாரு? அவர் அந்த பாவத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டார். He said, you can never pay off the debt. You can never pay off for your sins. So I will send my son. So he will pay for your sins. Amen. எவ்வளோ ஒரு அற்புதமான காரியம். இன்னைக்கு நீங்க சொல்லலாம், நான் இயேசுவை பின்பற்றேன், கிறிஸ்மஸ் எதுக்கு செலிப்ரேட் பண்றேன்? எனக்கு பாவத்திலிருந்து ஒரு விடுதலை. Amen. I am free from sin. No more condemnation. இங்கிலீஷ்ல அந்த வேர்டு காண்டம்னேஷனுக்கு 2 வார்த்தை மீனிங். டெத் சென்டென்ஸ். என்னது சொல்லுங்க? டெத் சென்டென்ஸ். டெத் சென்டென்ஸ்னா என்ன? அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு மேட்ரு. வெளியே வர முடியாது. அதான் மேட்ரு, டெத் சென்டென்ஸ். அப்போ இயேசுவை பின்பற்றும் போது நம்ம கழுத்து அறுத்திருக்க வேண்டிய இடத்துல யாரோட கழுத்து அறுக்கப்பட்டது? இயேசுப்பாடு. அதனால தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். சில பேர் சொல்லுவாங்க, என்ன பாவம், ஏன் பாவம், எல்லாமே பாவம், அவனை போல பெரிய பாவம் நான் பண்ணலையே, சும்மா சாதாரண பொய் தானே சொல்கிறேன். சாதாரண இது தானே. ஆண்டோடைய பார்வையில் சின்ன பொய் பெரிய பொய்லாம் கிடையாது. பொய் தான், பாவம் பாவம் தான். இங்கே இருக்கிற எல்லாருமே பாவிகள் தான், தெரியுமா? ஹலோ, எவ்ரி ஒன் இஸ் அ சின்னர். என்ன ஒரே ஒரு வித்தியாசம், நான் கழுவப்பட்டு இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட மீட்டெடுக்கப்பட்ட பாவி. ஹலோ, புரியுதுங்களா? இந்த என்ன பரிசுத்தமாக நான் வச்சுக்கிறது காரணம் யாருன்னா நான் இல்லை. யாரு? இயேசு என்ன பரிசுத்தமாக வைக்கார். I didn't make myself holy. Who made me holy? The blood of Jesus made me holy. Amen. இப்போ பழைய ஏற்பாட்டில் அந்த யூதர்கள் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு நாளும் அவங்க அந்த பூசாரி கிட்ட அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு சின்ன பலியை கொடுத்து அந்த பூசாரி என்ன பண்ணுவார், உள்ள போய் பலி செலுத்துவார். இந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட், the priest will take the sacrifice and go inside the tabernacle and he will pay the sacrifice. அவர் ஒருவேளை தப்பு பண்ணியிருந்தா, when the priest made a mistake, அவருக்குள்ள ஒரு பெரிய கயிறு கட்டியிருப்பாங்க. He would have a robe around his waist. He would die there. அவர் அங்கேயே மரிச்சிருவார். ஏன்னா அவர் செஞ்ச அந்த கொண்டு வந்த பலி வந்து என்ன இல்லை, உண்மையான பலி இல்லைன்னு சொல்லி அங்கேயே மரிச்சிருவார். உடனே என்ன பண்ணுவாங்க, கயிறு போட்டு இழுத்துருவாங்க. They will pull him out of the robe. ஆனால் இயேசு, when Jesus died on the cross, you and me, Father looked at it and said, this is a perfect sacrifice. Now you can get inside my family. இயேசு சிலுவையில் மரிச்சு இறந்தார் பார்த்தீங்களா? அந்த சாக்ரிஃபைஸை அவரோட அப்பா பார்த்து என்ன சொல்றாரு, இந்த சாக்ரிஃபைஸ் தான் பர்ஃபெக்ட் சாக்ரிஃபைஸ். அதனால நீங்க இனிமேல் சாக்ரிஃபைஸே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இனிமேல் நீங்க உயிர் கொடுத்த சாமிக்கு அதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல வார்த்தை தான், அது கெட்ட வார்த்தையா ஆயிடுச்சு. அதனால இப்ப சொல்ல முடியாது. யூ டோன்ட் ஹேவ் டு கிவ். நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க, நம்ம மொட்டை அடிச்சுட்டு வந்துட்டா எனக்கு ஆண்டவர் பரிகாரம் செஞ்சிருவார். மொட்டை அடிக்க வேணாம். சொட்டையா இருக்க என்ன பண்ணுவான்? அப்ப இவனுக்கு முடி இருக்கு, மொட்டை அடிச்சுட்ட. இப்ப அவர் என்ன பண்ணுவார்? பிரதர் அங்க ப்ளூ ஷர்ட் போட்டிருக்காரு, அவர் என்ன பண்ணுவார்? அவர் எங்க போய் வலிக்கணும்? வலிக்க முடியாதே. சொட்டைகள் என்ன பண்ணுவாங்க? நரகத்துக்கு தான் போகணும். அப்ப கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என் இயேசு மொட்டைடிக்க சொல்லல. சொட்டையா இருந்தாலும் மொட்டையா இருந்தாலும் அவரு என் பாவத்துக்கெல்லாம் பரிகாரம் செஞ்சிட்டாரு. இன்னிலிருந்து நானு
இயேசுவின் பிள்ளை. Amen. The non-Tamils understood? Okay. மனசிலாயா? நம்பர் 2, செகண்ட் ஒன். நான் ஏன் கிறிஸ்மஸ் கும்பிடுறேன், ஏன் கிறிஸ்மஸ் நான் செலிப்ரேட் பண்றேன்? why I celebrate Christmas? ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? நோ காண்டம்னேஷன். எனக்கு ஆக்கினி தீர்ப்பு கிடையாது. நம்பர் 2, எனக்குள்ள பரிசுத்தாவியானவர் இருக்கிறார். ஐ கெட் காட்ஸ் ஹோலி ஸ்பிரிட் இன் மீ. நம்மலாம் வெறும் மனுஷனுங்கள் கிடையாது. நம்மலாம் யாரு? ஆவி. புரியுதுங்களா? நம்மலாம் ஆவி. அதனால தான் இன்னைக்கும் பேய் படம் பார்க்கும்போது பக்கு பக்குன்னு அடிக்குது. ஏன்? ஆவி. நம்ம வெறும் மனுஷங்களே கிடையாது. சில பேர் இந்த பாடி இருக்கு பார்த்தீங்களா, இங்க இங்க வா தம்பி, இங்க வா, யூ நீ தான் கம்மியர். எஸ், இவர் வந்து மலையாளத்து பாடி, கேரளா பாடி இவர் இல்ல. இங்க இந்த பாடி வந்து திஸ் இஸ் அ கேரளா பாடி. இது தேங்காய் எண்ணெயிலேயே ஊர்ன பாடி. This body has been soaked in coconut oil for since 20 years. எவ்வளவு தம்பி? 23 years. நம்மளுக்கு ரீஃபைண்ட் ஆயிலே வளர்ந்த பாடி இது. ஓகே, இந்த பாடி ஒரு நாள் போயிடும். எங்க போயிடும் சொல்லுங்களேன்? என்ன பேர்? மண்ணுக்குள்ள போயிடும். This body will one day disappear. எது வாழும் உயிரோட? ஆவி. இப்ப இவருக்கு பேர் இருக்கு. இவருக்கு பேர் என்ன? கோஷி. கோஷி சொல்லுங்க. இவர் ஒரு டாக்டரா இருக்காரு. ஆமா, போன வாரம் தான் ஒரு ஃபர்ஸ்ட் பிரசவம் பார்த்திருக்காரு. எவ்வளோ ஒரு சின்ன பம்மியா இருந்தாலும் இந்த பையன் தம்பி 23 வயசு தான். எனக்கு 28 ஆகுது, இவருக்கு 23. ஆமா, இரு கொஞ்ச நேரம் இரு ராஜா. ஸோ 23 இயர்ஸ்ல என்ன பண்ணிட்டாரு? ஃபர்ஸ்ட் டெலிவரி பண்ணிட்டார் சக்சஸ்ஃபுல்லா. போன நேத்து தான் சாட்சியெல்லாம் சொன்னார் அருமையா. ஆமா, ஆனா இவருக்கு இருக்கிறவர், இவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் இவருக்கு பேர் என்ன? பேரு டாக்டர் கோஷி. ஜோஷி இல்ல, பேரை மாத்திராதீங்க, கோஷி, டாக்டர் கோஷி அப்படின்னு இவருக்கு இருக்கிற உயிர். உயிர் போயிருச்சுன்னா, இவர் உயிர் போயிருச்சுன்னா என்ன பேர் இவருக்கு? பாடி. பாடி எப்ப தூக்குறீங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. நம்மளாம் யாரு? நம்மளாம் பாடியா? ஐயோ எஸ், தேங்க்யூ தம்பி. who are we? thank you. you can say who are you? You are a spirit. சொல்லுங்க பாப்போம். I am a spirit. I have a soul. I live in a body. நான் ஒரு ஆவி, எனக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கு, நான் சரீரத்தில் வாழ்றேன். அந்த ஆத்மான்னு சொல்றது என்னது? சிந்தனை. இப்ப சிந்திக்கிறீங்க, இவன் எப்போ முடிக்க போறான், பிரியாணி எப்போ ஆரம்பிக்க போகுது அப்படின்னு உங்க மைண்ட் வைஸ் எனக்கு இங்க கேக்குது. You are thinking when this fellow is going to finish. 4 பாயிண்ட் சொன்ன, 2வது பாயிண்ட்ல இவ்வளவு நேரம் இழுக்கிறானே. உங்க மைண்ட் வைஸ் எனக்கு கேக்குது. So சிந்தனை. with your mind you think, with your emotions you feel. அதனால தான் சின்ன பசங்க வளரும் போது என்ன திடீர்னு குச் குச் ஓத்தாயே ஆகி போயிருது. என்ன ஆயிருது? ஃபீலிங் வந்துருது. அதனால தான் அந்த காலத்திலே பாட்டு எழுதி வச்சிருக்கான், பார்க்காத பார்க்காத திரும்பி பார்க்காத அப்படின்னு. புரியுதா? சோல்ல வந்து வித் யுவர் மைண்ட் யூ கேன் திங்க். உங்களுடைய சிந்தனையில் என்ன பண்ணலாம்? திங்க் பண்ணலாம். உங்களுடைய எமோஷன்ஸ்ல ஃபீல் பண்ணலாம். உங்களுடைய சித்தத்தை, அதாவது வில் பவர் என்ன பண்ணலாம்? டிசிஷன் எடுக்கலாம். இன்னைக்கு பிரியா இன்னைக்கு ப்ளூ ஷர்ட் போட்டு வந்திருக்கானா, அவர் டிசிஷன் எடுத்தா இந்த ஷர்ட் நான் போட்டா அழகா இருக்கும்னு சொல்லி அவர் டிசிஷன் எடுத்து என்ன பண்ணியிருக்கா? போட்டு. அவங்க அம்மா கூட சொல்லி கொடுத்துருப்பாங்க, இதை போட்டா நல்லா இருக்கும்னு சொல்லி. சரியா? ஸோ இந்த சோல் தான் முக்கியமான காரியம். இந்த சோல் வந்து இந்த ஆத்மா டிசைட் பண்ணணும். எது டிசைட் பண்ணணும்? நான் இயேசுவை பின்பற்றதா வேணாமா? நீங்க தான், உங்ககிட்ட தான் இருக்கு. ஆண்டவர் உங்களுக்காக டிசைட் பண்ண மாட்டார், நீங்க தான் டிசைட் பண்ணணும். யூ ஹேவ் டு சூஸ். ஸோ யூ ஹேவ் டு யூஸ் யுவர் சோல் டு சூஸ் either God's way or your own way. சரிங்களா? அப்ப 2வது காரியம்னா, முதல்ல வந்து why I celebrate Jesus? Because there is no condemnation. எனக்கு ஆக்கினி தீர்ப்பு கிடையாது. சொல்லுங்க, நான் ஏன் கிறிஸ்மஸ் கொண்டாடுறேன்? எனக்கு ஆக்கினி தீர்ப்பு கிடையாது. 2வது, எனக்குள்ள பரிசுத்தாவியானவர் இருக்கிறார். ஐ கெட் ஹோலி ஸ்பிரிட். புரியுதுங்களா? இந்த உலகத்தில் எல்லாத்தையும் ஆண்டவர் படைச்சார். புரியுதுங்களா? ஆனா ஒருத்தரை மாத்திரம்தான் அவருடைய சாயலாக படைச்சார். யார் அது? நீங்களும் நானும் தான். குரங்கு அவர் மாதிரி படிக்கல. மனுஷன் சொல்லுவான் குரங்கு அப்படியே வந்துருச்சு மனுஷனா. அப்படி வந்துருச்சுன்னா
மீதி இருக்கிற குரங்கெல்லாம் ஏன் மனுஷன் ஆக மாட்டேங்குது? Man saying monkey became a man, then why of the rest of the monkeys are not becoming man now? You understand? The logic is an utter failure. The evolution சொல்லி நம்மளுக்கு டார்வின் தியரின்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க சின்ன வயசுலேருந்தே. அதெல்லாம் பொய், அதெல்லாம் உண்மை கிடையாது. அதனால தான் நம்ம கோவப்பட்டா உடனே குழந்தைங்க என்ன சொல்கிறோம்? குரங்க அப்படின்னு சொல்கிறோம். தப்பு அது, புரியுதா? நம்ம ஃபர்ஸ்ட் என்னது? நோ காண்டம்னேஷன். சொல்லுங்க, நோ காண்டம்னேஷன். என்னது தமிழ்ல? ஆக்கு கிடையாது. ரெண்டாவது, ஐ கெட் ஹோலி ஸ்பிரிட் இன் மீ. எனக்குள்ள யார் இருக்கா? பரிசுத்த ஆவியானவர். உங்க ஆவி பரிசுத்தமா இல்ல, பிசாசின் ஆவி பரிசுத்தம் கிடையாது. யார் ஆவி பரிசுத்தம்? ஐயப்பன் ஆவி. அவர் வந்து இங்க இருக்கிறாராம். கோயில் இல்லையா? அவர் எங்க? கோயில் இல்ல, சர்ச்சில் இல்ல, எங்கேயுமே இல்லை. எங்க இருக்காரு? சொல்லுங்க. the address of God is my heart. சொல்லுங்க, address of God. இயேசுவினுடைய விலாசம் எங்க? இங்கதான். மனசு இருக்குதா? கொஞ்சம் வச்சு பாருங்களேன் கைய. சொல்லுங்க, the address of God is my heart. மூணாவது காரியம், very easy. Okay, I am unconditionally loved by Jesus. என்ன வந்து அவரு கண்டிஷன் இல்லாம லவ் பண்றாரு. யார் லவ் பண்றாரு? ஏசப்பா என்னை நேசிக்கிறார். இன்னைக்கு லவ் என்ற வார்த்தைக்கு அடையாளமே இல்லாமல் போயிடுச்சு. டுடே there is no meaning for love. ஒரு பொண்ணு பார்க்குறான், உடனே லவ்னு சொல்கிறான். கட்டினா உன்னை தான் கட்டுவேன், இல்லாட்டி மரத்தில் கயிறு கட்டுவேன்னு சொல்கிறான். டுடே லவ் has got no meaning. லவ் has got no purpose. கணவன் மனைவியோட லவ் ஒரு நாள் முறிஞ்சு போயிடுது. The husband and wife love sometimes fail. Father son love sometimes fail. தகப்பனுக்கு பிள்ளைக்கு இருக்கிற லவ் போயிடுது. ஆனால் ஒருத்தர் எப்படி லவ் பண்றாருன்னா அன்கண்டிஷனலா. அப்படின்னா அதாவது நீ உன்னுடைய திறமைக்கு ஏற்ற மாதிரி அவர் லவ் பண்ணல. எப்படி பண்றாரு? அவருடைய திறமைக்காக லவ் பண்றாரு. அவர் வந்து கண்டிஷனே இல்லாமல் லவ் பண்றாரு. ஹலோ, அதனால தான் சின்ன பிள்ளைங்க வாலிப பசங்கிட்ட நான் அப்பப்போ சொல்லுவேன், எங்கள் சர்ச்சில் வரவங்ககிட்ட, எவனாவது ஒருத்தன் வந்து நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னான்னா உடனே ஊங்கொட்டிட்டு போயிடாத, வெயிட் பண்ணு, ஏற்ற வழியில் கர்த்தர் உனக்கு செய்வார். ஆமென். ஆமேன்னா என்ன தெரியுமா? நீங்கள் நான் சொல்கிறத நம்புறீங்கன்னு அர்த்தம். அதுதான் ஆமேன். சொல்லுங்க ஆமேன். ஆமேன். நான் சொல்கிறதுக்கு ஆமான்னு சொல்கிறது தான் ஆமேன். ஓகே. நம்பர் 3 என்னது? நான் வந்து அன்கண்டிஷனலி லவ்டு பை காட். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன். பிகாஸ் ஆஃப் ஜீசஸ். கழுத்திய சில பேருக்கு திரும்ப மாட்டேங்குது, ஏன்? வலிக்குதா? நல்லா பார்த்து சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. பிகாஸ் ஆஃப் ஜீசஸ் ஐ எம் அன்கண்டிஷனலி லவ்டு. அப்படின்னா கண்டிஷன் இல்லாத ஒரு லவ். ஆமென். முதல்ல என்னது? ஏன் செலிப்ரேட் பண்றேன் கிறிஸ்மஸ்? கிறிஸ்மஸ் ட்ரீக்காக இல்ல, சாண்டா கிளாஸ்க்காக இல்ல. என்னது? என் ஆக்கணி தீர்ப்பு. நோ மோர் காண்டம்னேஷன். why I celebrate Christmas? I get Holy Spirit in me. எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கார். why I celebrate Christmas? I am unconditionally loved by God. சில வேளைக்கு நம்ம சில பேருக்கு நேசிக்கிறதுக்கு கஷ்டப்படுவோம். உண்மையா? இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு லவ் சம் பீப்புள், ரைட்? எஸ் ஆர் நோ? எஸ். சில பேருக்கு ரொம்ப ஈஸியாக லவ் பண்ண முடியும், ஏன்னா அந்த அவங்களுடைய தன்மை அது மாதிரி. ஆனால் ஆண்டவர் அப்படி நம்மளை பார்க்கல. He loves even the unlovable. Amen. நம்ம லவ் பண்ண முடியாத ஆளுங்களை என்ன பண்றாரு? அவரு அன்பா நேசிக்கிறார். நான் லவ்னு சொன்னாலும் நீங்க காதல் வச்சுக்க கூடாது. அன்பு, அந்த காதலை விட மேலானது அன்பு. புரியுதா? இந்த சினிமாவில் பார்க்குற லவ் எல்லாம் குப்பை லவ். சொல்லுங்க, சினிமாவில் பார்க்குற லவ் எல்லாம் குப்பை லவ். ஆமா, சொல்லுங்க. the one that the movies love is a garbage love. ஓகே, அதெல்லாம் லவ்வே கிடையாது. உண்மையான லவ் வந்து வெயிட் பண்ணும். உண்மையான லவ் தாகப்படுத்தும். உண்மையான லவ் என்ன பண்ணும்? உங்களுடைய பாரத்தை சுமக்கும். ஆமென். நாலாவது கடைசியா ஒரு பாயிண்ட் சொல்லி முடிக்கிட்டா, I celebrate Jesus. சொல்லுங்க, I celebrate Jesus because I have a purpose and meaning in my life. முதலாவது என்ன சொன்னேன்? ஏன் செலிப்ரேட் பண்றீங்க? ஆக்கணி தீர்ப்பு. ரெண்டாவது, I get Holy Spirit. Number 3, unconditional love. Number 4, I have a meaning and purpose. எனக்கு ஒரு மீனிங் இருக்கு,
ஒரு வாழ்றதுக்கான ஒரு அர்த்தமும் இருக்கு. சில பேர் கேட்பாங்க, ஏன் நீ வாழ்ற? அவங்க பெத்து போட்டாங்க, நான் வாழ்றேன். வதன்னு அவங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்துச்சு அதிகமாக, அதனால 1 2 3 நாள்னு வந்துருச்சு இஷ்யூஸ். ஆமாம், சில பேர் அப்படி தான் சொல்லுவாங்க. அவங்க அப்பா அம்மா பேசுறதே கேட்டிருப்பீங்க, நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை, திடீர்னு வந்துருச்சு. கேட்டிருக்கிறீங்களா அது மாதிரி? We never expected this baby to come, but unfortunately came. அந்த குழந்தையா அப்படியே பேந்தன்னு முடிச்சுட்டு இருக்கோம். Why you celebrate Jesus? Because I have a meaning. ஏன்னா வாழ்க்கையில் வாழ்றதுக்கு ஒரு மீனிங் இருக்கு. இங்கே பாரு, அங்கே சொன்னல பிரதர், இந்த தம்பிலாம் இருக்காங்களே, இங்கே நிறைய சிஎம்சியில் டாக்டர்ஸ்லாம் இருக்காங்க, வேலை செய்கிறவங்களாம். அவங்க சொல்லுவாங்க, நான் சொல்கிறது உண்மைன்னு சொல்லுவாங்க, இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் வித்தியாசமாக படைக்கப்பட்டிருக்கீங்களாம். Every single person is made unique. உங்கள் ஐ பிரிண்ட் இஸ் யூனிக், யுவர் ஹார்ட் பீட் இஸ் யூனிக், உங்கள் தம் பிரிண்ட் இஸ் யூனிக், யுவர் வாய்ஸ் பிரிண்ட் இஸ் யூனிக். எவ்ரிதிங் இஸ் யூனிக். அப்படின்னா உங்களை போல வேற ஒருத்தன் இல்லை. நம்மளை போல 9 பேர் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது பொய். 9 மாதிரி எவனோ சுத்தின்னு இருப்பான் அவங்க ஊர்ல, அது வேற விஷயம். புரியுதுங்களா? உங்க வாய்ஸ் பிரிண்ட், your voice print is not the same, your eye print is not the same, your thumb print is not the same. Yes or no? Yes. Your heartbeat, உங்களுக்கு எஸ் நீங்க சொல்லுவீங்க, டாக்டருக்கு சொல்லணும்ல. எஸ் ஆர் நோ? ஏன் தம்பி சொல்லுப்பா. ஆமா, ஹார்ட் பீட் லப்பு டப்புன்னு இருக்குது தெரியுமா, அது கூட வித்தியாசமா அடிக்குதான் ஒவ்வொருத்தருக்கும். எனக்கு அடிக்கிற லப்பு டப்பு உங்களுக்கு வித்தியாசமா அடிக்குது. அப்ப பாருங்க, அப்ப ஆண்டவர் இது குரங்குலேருந்து வந்தா அப்படி வருமா? எல்லா குரங்கும் மரத்துல தானே உட்கார்ந்து இருக்குது. ஜன்னல் திறந்து விட்டா உள்ள வந்து தயிர் சாப்பிட்டு போயிருது. அதனால திஸ் இஸ் a unique, I have a unique purpose. அப்ப நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என்ன படைச்ச நோக்கம் என்ன? You have to ask God, what is the reason you created me? ஏதோ வாழ்ந்தோம் போனோம், அவங்க 100 ரூபா கொடுக்குறாங்க, ஸ்டாலின் தான் வராரு, என்னது விடியல் தர போறாரு, அவர் 1000 கொடுக்குறாரு, இவங்க 2000 கொடுக்குறாங்க, அந்த இலவச பஸ், இந்த 25 கிலோ அரிசி, இது பார்த்து அப்படின்னு அப்படியே ஓட்டின்னு காலம் தள்ளிட்டு அப்படியே இங்கிருந்து எப்படியாவது ஃபாரினுக்கு போய், துபாய்க்கு போய், அங்கிருந்து அமெரிக்கா போய் அப்படியே செட்டில் ஆகிட்டு இந்தியா மறந்து விட்டு போயிடும். அப்படி இல்லை. நான் வாழ்ற காரியம் எனக்காக ஒரு பர்பஸ். God has given me a purpose. இந்த உலகத்தில் வாழ்ந்து ஒரு வித்தியாசமான வாழ்க்கையை வாழ, ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ என்னை இயேசு வைத்திருக்கிறார். சொல்லுங்க சொல்லுங்க பார்ப்போம். நான் வாழ்றது ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை, அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை. ஆமென். இந்த 4 காரியம் ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? முடிச்சிட்டேன், அவ்வளோதான். ஞாபகம் இருக்கா? என்ன சொன்னேன்? வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன்? ஐ ஹேவ் நோ காண்டம்னேஷன். அப்படின்னா இயேசுவை நான் எதுக்கு செலிப்ரேட் பண்றேன்? நான் தெர் இஸ் நோ காண்டம்னேஷன், ஆக்கினி தீர்ப்பு கிடையாது. ரெண்டாவது ஹோலி ஸ்பிரிட். எழுதி வச்சுக்கிட்டா ஞாபகம் இருக்கும், இல்லாட்டி பிரியாணி சாப்பிட்டோன்னு ஏப்பம் விட்டோன்னு போயிடும், எல்லாம் மறந்துடும். எழுதி, அதனால தான் என்னுடைய பிரதர் எப்பயுமே எழுதி வைப்பார். இங்கே தம்பி கூட எழுதி வச்சிருக்கான் பார். ஆமாம், முக்கியமானது காரியம். ரெண்டாவது என்னது? எனக்குள்ள பரிசுத்தாவின் வருகிறாரு. பரிசுத்தாவின் வந்தோம், நான் என்ன பண்ணுவேன்? பரிசுத்தமாக வாழுவேன். அப்படின்னா நான் என் வார்த்தையில பொய் சொல்ல முடியாது, என்னோட வார்த்தையில பாவம் பண்ண முடியாது, என்னுடைய கண்களை இச்சையா மற்ற பெண்களை பார்க்க முடியாது, என்னுடைய கால்களை நான் ஆண்டவருக்காக தான் வாழ முடியும், என்னுடைய கரங்களை என்னுடைய பரிசுத்தாவின் என்ன பண்ணிட்டாரு? The Holy Spirit came inside of me. Number 3, unconditional love. Number 4, meaning and purpose. இதுதான் கிறிஸ்மஸ். சாண்டா கிளாஸ் கிடையாது, கிறிஸ்மஸ் ட்ரீ கிடையாது, குல்லா கிடையாது, பிரியாணி கிடையாது, கிஃப்ட்ஸ், அதெல்லாம் சும்மா எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன்ஸ், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இதுதான். சரி, இப்ப ஒரே ஒரு சின்ன கேள்வி. ஐ எம் ஃபினிஷ்ட். ஒரே ஒரு சின்ன கேள்வி. இந்த கிறிஸ்மஸை உண்மையா கும்பிடணும்னு எவ்வளவு பேர் நம்புறீங்க? எஸ். How many of you believe this Christmas I really want to celebrate?